காரசாரமான மட்டன் கிரேவி. வாங்க குயிக்கா பார்ப்போம். கறியை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி 4-5 விசில் விட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மசாலா வணக்கி அரைக்க போகிறோம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 150 கிராம் சின்ன வெங்காயம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவக்க வணக்கி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதே பேனில் எல்லாமே நான் 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக சம்பா மிளகாய், 2 பட்டை, 2 கிராம்பு, 10 முந்திரி சேர்த்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து அதையும் வெங்காயத்தோட சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, கிராம்பு, ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துட்டு நான் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். லைட்டாக வணங்கினதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா வணங்கினதும் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் கறியை மட்டும் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு உப்பு சரி பார்த்துக்கோங்க. நம்ம அரைச்சு வச்ச மசாலாவை சேர்த்திட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்திட்டு கறி வேக வச்ச தண்ணியும் சேர்த்தி நல்லா ஒரு 15 நிமிஷம் கம்ப்ளீட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விடலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து பிரட்டி விடுங்க. நல்லா பிரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுங்க. சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.